மெய் தெய்வமாகிய எசப்பாவுடைய நாமத்தினாலே இந்த நாட்களில் அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட யாவற்றையும் பண்டு பங்காய் வகை வகையாய் நமக்கு திருமணம் பற்றி வருகிற அன்பின் ஆண்டவரை நான் அதிகமாய் துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். கடந்த வியாழக்கிழமை அதிகாலையிலே சுமார் 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் தேவாதி தேவன் மிகுந்த மன பாரத்தோடு, கிளேசத்தோடு, உருக்கத்தோடு அருமைய இரட்சகராக ஒரு பெரிய தேவாலயத்தில் இருந்து அவர் சொன்ன வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானம் செய்து கர்த்தர் வரிக்கு ஆயத்தமாக நம்முடைய அன்பின் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 31 முடிய உள்ள வசன வாசித்து தியானம் செய்து கர்த்தர் வரிக்கு ஆயத்தமாக அது நினைச்ச நம்ம இறக்க செய்வார். எடுத்து வாசிக்கல விஷயம் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 31ஆம் வசனம் முடிய வாசிப்போம். அதற்கு உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனையினம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காது இருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் முறுக்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். அருமையான கட்டளை நான் வாசித்த வேத பகுதியிலே கடைசி நாட்களில் நடப்பிக்கப்படும் என்று தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட தேவனுடைய கடைசி கால திருவுளத்தை நாம் இங்கு வாசித்தோம். 29-30 வசனங்களிலே தேசத்தின் ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். கடந்த வியாழக்கிழமை முழு இரவு ஜபம் முடிந்த 2 மணிக்கு முடிந்தது. அதன் பிறகு தேவனுடைய பாதத்திலே அடியான் காத்திருந்த பொழுது அருமை ரட்ச சொன்ன வார்த்தை, நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்த்தார். தேசத்தை அழிப்பதற்காக ஏன் தேவன் அவர் விரும்பினால் அழிக்க முடியும் தானே? ஆனால் பாவத்தின் சாவை நான் விரும்புகிற தேவன் இல்லை, மனம் திரும்புவதையே நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நோவாவின் காலத்திலே
அக்காலத்தின் ஜனங்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தை எட்டின வேளையிலே ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டு இவருடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகிறது, மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவில் தோற்றமெல்லாம் நித்தம் கொள்ளாதவே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம் முடிய வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். 11 முதல் வாசி. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். பூமியில் உள்ள மனுஷனுடைய கொடுமை தேவ சமூகத்தை எட்டின பொழுது அருமை இரட்சகர் அவர்களை அழிக்க வல்லமுள்ள தேவன். ஆனால் அப்படி செய்ய ஆண்டவர் விரும்பாதபடினாலே நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியினால் நோவாவை கூப்பிடுகிறார். மாம்சமான யாவரே முடிவும் எனக்கு, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி இந்த செய்தியை பூமியில சகல ஜனங்களுக்கும் எச்சரிப்பின் துணியாய் அறிவி என்று சொன்னார். முதலாவது பேழையை கட்டு என்று சொன்னார். இரண்டாவது அவர்களை எச்சரிப்பின் சப்தமாய் ஊழியம் செய்ய என்று சொன்னார். அந்த சம்பவங்களை நாம் அறிந்ததாய் இருக்கிறோம். அதே சம்பவம் தான் நீங்க 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசி. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகாரம் சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமனாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் சோதனை நின்று ரட்சிக்கவே அக்கிரமக்காரர்களை அழிக்கவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை அந்த சோதனை காலத்திலே தப்புவித்து அவர்களை காப்பாற்றவும் தேவன் சித்தம் கொண்டபடியினாலே தேவனுடைய கோபாக்கியான நியாய தீர்ப்பு பூமிக்கு வரப்போகிறது. ஆகையினால் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்ற எச்சரிப்பின் துணியாக ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் துணிக்க ஒரு காவல்காரனை காவலாளியாகிய ஒருவனை தேவன் தேடி தெரிந்து கொண்டிருக்கிறார்.
என்ன 2 தீமோத்தேயு 3 ஒன்றிய வாசிக்கிறோம். கடைசி காலம் ஒரு கொடிய காலம் என்று அறிவாயா என்று அறிவிக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் வாசிக்கலாம். வாசி 1ல இருந்து மறுபடியும் வாசி. கள்ள தீர்க்கதரிசிகளும் 3 வசனமுடைய வாசி. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமா நுழைய பண்ணி தங்களை அக்கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான வழிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு பாவ உலகம் கடைசி நாட்களிலே உண்டாகும் என்று தேவன் அறிந்திருக்கிறபடினாலே இப்பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3:7 வாசம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியை நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அழிவை சார்ந்த தீர்க்க தரிசனங்களை இங்கே நாம் வாசித்தோம். யூதாவின் நிருபம் 11 முதல் 16 முடிய வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி போரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அபபக்தி உள்ளவர்கள் யாவரும் அபபக்தியா செய்து வந்த சகல அபபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அபபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவருமா இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும் தற்கொலைவுக்காக முகஸ்துதி. கடைசி நாட்கள் நடக்கும் சம்பவங்களை 7ஆம் தலைமுறையில் வாழ்ந்த ஏனோக்குவை கொண்டு தீர்க்கமாக அறிவித்த சக்திகளை நாம் இப்போது வாசித்தோம். கடைசி நாட்களில் வசனத்தில் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ என்று அறிவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆதிக்குரிய மண்டலத்தில் இருப்பார் என்றால், கடந்த நாட்களிலே சபை நடுவே சத்தியவான்கள் நடுவே ஆண்டவரால் அறிவிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை சாட்சியாக சொல்லியிருந்தேன். அதாவது கொடைக்கானல், சென்னை, சீர்காழி, மதுரை போன்ற பல இடங்களில் சத்தியத்தை விட்டு விலகி இம்மாறி போனவர்கள் எங்களை சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த சுமார் 2-3 வருட காலமாக தேவன் அனுமதிக்கவில்லை, அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவர்களும் மறுபடியும் அவர்கள் கண்ணீர் விட்டவர்களாய் அடிக்கடி அது வீட்டிற்கு வந்து சபைக்கு வந்து கண்ணீர் விட்டு கதற, என்னுடைய ஆத்மா அழிவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்றெல்லாம் சொல்ல, கடந்த 2-3 வாரத்திற்கு முன்பாடியான் ஜெபித்துக் கொண்ட பொழுது அறிஞரற்ற பல காரியங்களை சொன்னான்.
முதலாவது எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை குறித்து சுருக்கமான சொல்லுகிறேன். ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்தை அறிந்த காவற்காரன் எச்சரித்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போனால், எச்சரித்தும் அதை கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் போனால் அவளுடைய ரத்தப்பொலி அவளை சாரும். ஜாமக்காரன் வரும் ஆபத்தை எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படிந்தால் அதன் நன்மை ஜாமக்காரனை சாரும். அந்த ஜாமக்காரன் கத்து பிரியப்படுவார். ஆனால் இந்த ஜாமக்காரனாகிய காவற்காரன் வரும் ஆபத்தை எச்சரிப்பின் துணியாய் அறிவிக்காமல் அந்த ஆத்துமாக்கள் செத்தால், நரைத்து போனால் ரத்தப்படி உன்னிடத்தில் நான் கேட்பேன் என்று சொன்னார். அந்த வேளையில ஒரு புறத்திலே வலுசற்பம் நின்று கொண்டு அவர்களுக்காக நீ ஏன் ஜெபிக்கிறாய்? 2 முறை சொன்னான். அவர்களுக்காக நீ ஏன் ஜெபிக்கிறாய்? அவர்களை தற்கொலை பண்ணி சாகச் சொல்லு. அவர்கள் ஏன் மனம் திரும்பணும்? அவன் எதுக்கு சீயோனுக்கு வரணும் என்று 2 முறை கத்தினான். அறிஞர் கேட்டுக் கொண்டிருந்தான். அதை கேட்ட பின்பும் மறுபடியும் அதே 33ஆம் அதிகாரம் அவர்கள் சத்தத்தை, என்னுடைய சத்தத்தை, காவற்காரனுடைய ஜாமக்காரனுடைய சத்தத்தை கேட்டும் அவரை கீழ்ப்படியாமல் போனா அந்த ரத்தப்படி உன்னிடத்தை கேட்க மாட்டேன், சரிதான். ஆனா நீ எச்சரிக்கும் துணியாகவே துணிக்காமல் ஆபத்தை அறிவிக்காமல் இருந்தாலும் செத்தாத ரத்தப்படி மறுபடி கேட்பேன்னு சொல்லி மறுபடியும் சொல்லிக் கொண்டு வந்தான். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே இது சவினு போன எல்லாருக்கும் பொருந்துதான் ஆண்டவரை என்று கேட்டேன். சொன்னார், அவர்களில் பலர் 2 முறை இலை உதிர்ந்தும் 2 முறை அவர்களுடைய வேர் அருந்தும் 2 முறை அவர்கள் உலர்ந்தும் சத்து போனார்கள். அவர்களை என் சபையில் சேர்க்கக்கூடாது. என்றால் என்னுடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறது. குறுநரிகளும் சிறுநரிகள் வந்து என் திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடுவார்கள். அவள் சேர்க்கக்கூடாது. ஆனால் அவர்களில் சிலர் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவளை சேர்த்து அப்ப எனக்கு யாரும் தெரியாத நீயோட பேரை லிஸ்ட் எழுத சமூகத்தில் நான் டிக்கெட் அவர் மாற்றி சேர்த்துக்கோ. இப்போ கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் ஆலோசிக்கிறார் என்று 7ஆம் தலைமுறையில் வாழ்ந்த ஏனோக்கு கொண்டு சொல்கிறார் என்றால் நான் வாசிப்போம். யூதாவின் நிருபம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காட்டுகளை அடியுண்டு ஓடுகிறார்கள். தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்தும் கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அடைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் இவர்களுக்காக என்னென்றைக்கும் காரியம் வைக்கப்பட்டிருக்கிற யாருக்கு? இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீர் அற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனி அற்று 2 தரம் செத்து. காரணம் என்ன? ஆண்டவர் எச்சரிக்கிறார், மனம் திருமணம் மனம் திருமணத்தை போல பாவனை செய்கிறார்கள். மறுபடியும் திருவிருந்திலே பங்கு பெறுகிறார்கள்.
ஆனால் இவருடைய உள்ளமோ கோராகு கூட்டத்தார் மோசே யாரும் எதிர்த்து பேசுறாங்க தானே. பிள்ளையான் கூலிக்காக கள்ளத்திற்கு தெரிசி உரைத்தான் தானே. காயின் தன் சௌரனுக்கா புறகமி நிமித்தமாய் ஆவேல் கொலை செய்தான் தானே. அப்படி கொண்டு ஆத்தும் கொலைவாதம் ஆகினால் இவர்களை சபை சேர்க்க கூடாது. 2 தரம் இலை உதிர்ந்து 2 தரம் வேறு அருந்து 2 தரம் வேறு உலர்ந்து ஆத்துமா சத்து போனார்கள். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புதலை ஏதோ கடையில வாங்குற சரக்கு போல நான் மனம் திரும்பிட்டையா என்று சபைக்கு வர்றது, வரக்கூடிய ஆத்துமாக்களை கொலை செய்கிறது யாருடைய வேலைங்க? சாத்தாண்டு வேலை. அவர்கள் தற்கொலை பண்ணி சாக சொல் கத்திரி பிள்ளைய அதே சிலாக்கள் இப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்திற்கு தப்பித்துக் கொள்ள இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29, 30 நாம் வாசிப்போம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து இடையூறு செய்து சத்திய வேதம் எங்கும் சென்று ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதை தடுக்கின்ற இடுக்கண் செய்கிற இடையூறு பண்ணுகிற கொள்ளை துன்மார்க்க ஆத்தும கொலைவாத கூட்டங்கள் இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல 147 நாடுகளிலும் இந்த இடுக்கண் செய்கிற இடையூறு செய்கிற இயேசுவே மெய்யான் தேவன் என்பதை ஏற்றிக் கொள்ளுகிற கொலை செய்யும் கும்பல்களாக இடுக்கண் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். உழைத்து ஜீவனம் பண்ணாமல் மனிதர்களை கொள்ளையெடுத்து பணத்திற்காக கொலைவாதர்களாக மாறுகிற கொள்ளை கூட்டமாக இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கிறார். நீதியின் மார்க்கம் என்பவர்களை ஒடுக்கிறார். தேவனுக்கு பயந்து சொல்லுகிறவர்களை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்களை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட கடைசி காலம் இருக்கிற காலம் வந்திருக்கிறபடினாலே நான் அவரை அழிக்க வேண்டும். அதற்கு முகாந்தரத்தில் உண்டு. அவர்கள் நியாய தீர்க்கப்பட்ட அக்கினி போக வேண்டிய நியாயம் அவரிடத்தில் உண்டு. ஆனால் அவர் மனம் திரும்ப வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஆகையா நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினே ஒருவனுக்கான் 2 நிலை சொல்லுகிறான். 1, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும். திறப்பு என்றால் வாசல். வாசலிலே நின்று தேவனை நோக்கி ஆண்டவரே ஒரு மனம் திருப்ப ஆண்டவரே, இவர்களை மன்னியும் ஆண்டவரே. ஆபிரகாம் லோத்து அப்படி சார்ந்தவர்களை லோத்தின் காலத்தில் வாழ்ந்த சோதம் பொமர் அழிவுக்குரிய காரியங்களை செய்தவர்கள், அக்கினியால் எரிந்து போகக்கூடிய ஜனங்கள், அவளை அழிக்க தீர்மானித்து விட்டார். ஆகினாலே அந்த தூதனை அனுப்புகிறார். லோத்தோன் மனைவி பிள்ளைகளை ஜீவன் தப்ப ஓடி போட்டு கொடுகிறார். என்றாலும் லோத்து அவன் குடும்பத்தை காப்பாற்ற தூதல அவள அந்த தேசத்தினுடைய அக்கிரமம் அவர்களுக்கு கொடுக்க அழிவிருக்கு பாருங்களேன். இன்றைக்கு டெட் சீன் சொல்லுவாங்க. அதாவது சவக்கடல்,
சவம், சவம் செத்து போன பிரேதம் பாருங்க, அதான் சவம் சொல்லுவோம். சவக்கடல் அல்லது சாக்கடல் அல்லது கருங்கடல், பிளாக் சி, டெட் சி அல்லது உப்பு கடல். எத்தனை பேர் அந்த கடலுக்கு இருக்கீங்க? ஏன் அந்த இடம் தான் சோதோம் கோமோரா இருந்த இடம். தேவன் அக்கினியால் அதை அழித்த பொழுது அது கடல் மட்டத்தில் இருந்து பாதாளத்தை நோக்கி ஏறக்குறைய 1.5 மைல் ஆழத்திற்கு கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் ஆழத்திற்கு கீழே சென்று விட்டது. அதனுடைய தண்ணீர் ஹாட் வாட்டர் உப்பு தண்ணீங்க. அதுல எந்த ஒரு ஜீவராசியும் உயிர் வாழ முடியாது. அந்த தண்ணீர நடந்து போகலாம், அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர், கடின நீர். சமம் தேவனுடைய சாபம். அந்த தேசத்திற்கு உழைக்கலை காப்பாற்றிக் கொண்டு அறிவித்தார். அதற்கு ஆபிரகாம் கெஞ்சினார். லோத்து குடும்பமெல்லாம் அழிவு போதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஆபிரகாமை ஜெபத்தை கேட்டார். சரி, அங்கே ஒரு 5 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்கலன்னு சொல்றேன். 5 நீதிமான் பிள்ளைகளே, ஆணுடைய தேவன் அந்த வழியில் இருந்த ஜனங்களை காப்பாற்ற திறப்பின் வாசலில் நின்று தேவனோடு மண்டாட கெஞ்ச ஒரு கூட்ட பரிசுத்தமான தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திறப்பில் நிற்கிறவர்கள் யார்? எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் எசையா 26ஆம் அதிகாரம் வசனம் சொல்றோம். எசையா 26ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். வாசல் நிற்கக்கூடியா? வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதி அடைந்தவர்கள் யார்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசம் அழிய போகிறது. தேவனே கோபம் பற்றி பிடிக்க போகிறது. அந்த அக்கிரமக்கார உலகத்தை அழிக்க. ஆனால் அது அழிக்க தேவனுக்கு விருப்பம் இல்லை. இனிவே பட்டணத்தில் அக்கிரம் பெரியது என்று வலது கரத்துக்கு இடது கரத்திற்கு வித்தியாசம் தெரியாத 6 லட்சத்து ஜனங்களில் எப்படி அழிப்பது? யோதாவே போ, அந்த நினைவை பட்டணத்திலிருந்து அவளுக்காய் நோக்கி வேறு நான் அழிக்க விரும்புகிறேன், அவளை காப்பாற்ற மன்னிக்க விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திறப்பின் வாசல் என்றால் வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 13 முடிய வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சக்கரத்தின் மேலங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. பிரதல்வே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலம் எது? திறப்பின் வாயிலில் வாசல் நின்று இதற்காக மன்றாடி ஆண்டவரே அழிக்க வேண்டாம், மறந்திருப்போம் ஆண்டவரே என்று தேவனை நோக்கி கண்ணீரோடு கதறக்கூடிய ஒரு கூட ஜனத்தை ஆண்டவரே, லட்சியம் ஆண்டவரே, முதலாவது புறஞ்சாதிகளில் இருந்து மீட்டுக் கொள்ள ஆண்டவரே. ஆனால் பூமி எங்கும் வரப்போகிற சோதனை காலம், அதை நாம் அறிந்திருக்கிறோம், அந்தி கிறிஸ்துவின் காலம். அதற்கு முன்பாக அக்கிரமம் நிறைந்த அழிவுக்குரிய உலகம், அவற்றில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிலும் நியாயத்திற்கு உரியவர்கள் அழிக்கப்பட போகிறார்களே. அந்த நாட்களில் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சோதிக்க முடியாது. பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை, பூச்சக்கரம் என்றால் உலகம், வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காத்துகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் உன் இடத்தை எடுத்துக்கொள்ளாதே உனக்கு பற்றி கொள்கிறேன். ஆக சோதனை காலம், அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே, அவன் வெளிப்படுவது சற்று முன்னான காலத்திலே சாத்தானோடு யுத்தம் செய்து ஜனங்களை மேல் தேவனுடைய கோபாக்கின் வராதபடி அவர்கள் மறந்திருக்கும்படி தேசமெங்கு சுற்றி திரிந்து அதைத்தான் இந்த நாட்களிலே நாம் மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்திருக்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமியில சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்படும் முடிவு வரும். அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் தான் பிறப்பில் நிற்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கும். அக்காலத்திலே கர்த்தர் லிவ்யாதான் என்னும் நீண்ட பாம்பே, லிவ்யாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். 2 பாரு. அக்காலத்திலே 1ஆம் வசனம் சொல்கிறார், 2ஆம் வசனம் அக்காலத்தில், அப்படியான ஏக காலத்திலே கர்த்தர் லிவ்யாதான் என்ற நீண்ட பாம்பே, லிவ்யாதான் என்று கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பா. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சொற்பத்தை கொண்டு போடுவா. அக்காலத்திலே அவனை கொல்லக்கூடிய காலம் எதுங்க? அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலம். வெளிப்பட 12ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 11 வசனங்களுக்கு உட்பட்ட 2ஆம் வானத்தில் நடந்த யுத்தத்தின் காலம். அவன் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று 9 முதல் வாசிக்கிறோம் இல்லையா? அதே 7 காலத்திலே அவனை கொண்டு போடுகிற, தள்ளி போடுகிற, இப்பொழுது ராஜ்யமும் ரட்சிப்பும் வல்லமை ராஜ்யமும் உண்டாயிற்று என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை, தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நடைமுறைப்படுத்த தடையாத சர்ப்பத்தை பூமியில தள்ளின மீகாவேல் அவனை சார்ந்த தூதர் அவர்களை எசையா 27 வசனத்திலே அக்காலத்திலே நல்ல திராட்சை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான ஆண்டவர் நாட்களே சொன்னா, என் திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கு, சிறுநரிகளும் புலிநரிகளும் வந்து என் திராட்சை தோட்டத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்கள. பாருங்களேன், இப்போ அந்த திராட்சை தோட்டம் எப்படி இருக்கு? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி
உன்னத பாக்கிய புஸ்தகம். அல்லேலூயா. ஆச்சத்தோட்ட பூங்குன்றமாய் இருக்கு. 2:15. 2:11. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற புலி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. வாசி. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் கிளப்புமான கண்மலைகளின் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற புலி நரிகள் சிறு நரிகள் நமக்கு பிடியுங்கள் என்றார். நம்முடைய திராட்சை தோட்ட பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. இந்த புலி நரிகள் யாரு? சிறு நரிகள் யார்? சிறு நரிகள் நீங்க வனத்துல பாத்தீங்க, புல்ல நெறின்னு சொல்லுவாங்க. அதான் சிறுநெறி. புலிநெறிகள்னா நீ சின்ன பிள்ளைகளை பார்த்திருப்பீங்க. மணலை அப்படியே மெல்லிய மணலை உண்டாக்கி அதுல ஒரு புளியை உண்டாக்கி அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி இருக்குங்க. அதன் வடிவத்தை பார்த்தா தோற்றத்தை நரி போல இருக்கும். அதை நீங்க விரல விட்டு அதை நோண்டி பார்த்தீங்கன்னா அந்த அந்த பூச்சி வெளியே வருங்க. பார்த்தா சின்ன நரி போல இருக்கு. அது என்ன செய்யுன்னா உள்ளுக்க மறந்துருக்குங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வெளியே வந்து செடியினுடைய வேறு இருக்கு பாருங்க, மரத்துல வேறு, அதை அப்படியே கடிச்சு 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 அந்த வேரை காய வச்ச. அதுதான் புலி நரி. சபையில் அப்படியெல்லாம் இருக்கிறான். சபையில் பக்தர் போல உண்மையில் ஊழியர் போல அந்த புலியில மறந்திருப்பான். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அந்த குடி அப்படியே தன் தலையை வெளிக்காட்டி அந்த திராட்சத்தோட மரத்தன் விருட்சத்தினுடைய வேற பட்டையை கடிக்கும். அந்த வேருடைய பட்டையை கடிச்ச உடனே மரம் சாக ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் புலியில இந்த திராட்சை தோட்டத்துல திராட்சை செடியினுடைய வேறு இருப்பாருங்களேன். அந்த வேரை கடிச்சு அதை பயன்படுத்திட்டீங்க, விட்டு போயிடுங்க. அது தானா அந்த திராட்சை செடி காஞ்சு போயிடும். அது போய் மறுபடியும் மறைஞ்சிடும். இப்ப இருக்கக்கூடிய நிலை இந்த ஆதிக்குரிய மண்டலத்திலே அநேக கள்ள சபைகள் தேவனுடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லிக் கொண்டு கனி கொடுக்க விடாதபடி ஆத்துமாக்களை அழிக்கிறார்கள், தங்களையும் அழித்துக் கொள்கிறார்கள். மனவாட்டி சபையில் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவர்களை உள்ளே விடாதே. அவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் டிக்கெடுப்பே அவர் மாத்திரம் உள்ள அளவுப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடியினாலே சக்கரத்தின் மேல் வரும் சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உனக்கு திறந்த வாசல் வைத்து வைத்திருக்கிறேன். அதைத்தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே உன் கிரியையில் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பு வைத்திருக்கிறேன், ஒரு கூட்ட மாட்டார் என்றால் திறந்த வாசலை நின்று ஆபரகாம் கெஞ்சினான். லோவா 100 ஆண்டு காலங்கள் திறந்த வாசல் என்ற மந்தாடினார். அருமையான மகிமின் ராஜாவே பூமியிலே இயேசுவின் நாமத்திலே வந்து 33 ஆண்டு காலம் வாழ்ந்த அவர் இறுதி 3 ஆண்டு காலங்கள் இரவும்புகளும் ஒரு கால்நடையாகவே சுற்றி திருந்து ராஜ்யத்தின் சீசத்தை அறிவித்தார். கடைசி நாட்களிலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேவன் வைத்து அந்த ராஜ்யம் நாம் அறிந்திருக்கப்படி 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி
பரலோக ராஜ்யம் மணவாளன் சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளில் 5 பேர் தான் பரலோக ராஜ்யமானவர்கள். அந்த புத்தியில் அவர்களுக்குத்தான் அடைக்கப்படுகிற வாசல் திறக்கப்பட்டது. அது அந்த 25:10 வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அதுவும் அடைக்கப்படாது சொன்ன கதவு திறக்குது. அந்த திறக்கின்ற இடத்துலதான் 5 புத்தி உள்ள கன்னிகைகளான அவங்கதான் மணவாட்டிங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்துல அருமை இறைச்சல் சொல்லுகிறார், நான் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவனோர்களுக்கு தேவனாய் இருக்கிறேன். மரிக்காதவர்கள் யார்? நாம் நித்திரை அடைவது இல்லை என்று தேவனால் அனுப்பப்பட்டு வந்த மரணத்தை ஜெயித்தவர்கள். நான் வேதத்தில் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராயிருக்கு. வாசிதாய் செய்து மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அவர் ஒருவர்தான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகள் வைத்திருக்கிறார். அப்படின்னா மரணத்தை வென்றவர். வேதத்திலே எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பை ஜெயமாக விழுங்கின அன்பு நாதன் அவர் மறிக்கவே இல்லை. சரீரத்தை விட்டு வெளியேறின அவருடைய ஆவி நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாம நியமித்தமாய் ஜாலப்படமாக மாறிக்கொள்ளப்பட்ட அவருடைய ஆத்மா மீட்கப்பட பாதாளத்தில் சென்று ஊழியம் செய்தது. ஆண்டவர் மறிக்கவில்லை. நான் சதா காலம் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறார். அவரால் அருளப்படுகிற ரட்சிப்பு மரணத்தை ஜெயமாக விளக்கக்கூடியவர்களுக்கான ரட்சிப்பு. இதைத்தான் ஏசாயா 25:9 வாசிக்கிறோம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்றால் மரணத்தை அவன் ஜெயித்தவர்கள். மரணத்திற்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. என்றைக்கும் ஜீவிக்கிறவர்கள். 1 அதிகாரம் 25 வாசித்தா நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதை அவர் செய்த வாக்குத்தத்தம் என்று வாசித்தார். அப்ப நித்தியமான ஜீவனை என்னங்க அர்த்தம்? நிலையான உயிர், நிலையான மரணமில்லாத வாழ்க்கை. அது புரியவங்கதான் நித்தியமாய் ஜீவனம் உள்ளவங்க, ஜீவியம் உள்ளவங்க, அழிவுபடாத உயிரை உடையவங்க. மகன் சொல்றாரு, மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவனோர்களுக்கு தேவனாகிய கர்த்தர். அப்ப ஆண்டவர் அந்த பூமியிலே ஆதாம் முதல் கொண்ட அந்த வரைக்குள்ள மனுஷர்களில் யாருக்குத்தான் தன்னை தேவன் சொல்றாரு? மரணத்தை ஜெயித்தவர்களுக்கு அல்லது மறிக்காலும். அதான் ஒரு ரகசியமாக சொல்லுகிறா. 1:15-51-52 நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் நித்திரை அடைவதே இல்லை. அருமையான கத்திரி பிள்ளைகளே, அவர்களுக்குரிய தேவன்
வேதத்திலே வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது யாருக்குத்தான் தன்னை வேறனாக கொடுக்க அவர் விரும்புகிறார் என்றால் வாசிய ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய். ஜீவகாலமெல்லாம் மரணபயத்திற்குள்ளாய் இருக்கிறவர்களுக்கு எந்த அன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற அன்புநாதனால் அருளப்பட்ட ரட்சிப்பு எவர்களுக்கு மறிக்காத மனவாட்சியாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அந்த ரட்சிப்பு தான், அதாவது ஆத்ம ரட்சிப்பு. அதுதான் முடிவான காலத்தில் வெளிப்படுகிற ரட்சிப்பு. நாம் அறிந்திருக்கிறபடி அந்த ரட்சிப்பு தான் என்னுடைய அச்ச அடையாளங்களை தரித்துக் கொள்ளக்கூடிய ரட்சிப்பு. 2 வாசிங்க. தேவனுடைய சகாயராய் இருக்கிற தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்கு தேவனுடைய சாயலை நமக்கு நாம் அணிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிற சுவிசேஷம் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 2:14 சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ள கூடிய எங்க சுவிசேஷத்தால் அந்த ரட்சிப்புக்கு அவரை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அணிந்து கொள்ள அவர்களை அப்படின்னா இயேசு மகிமை அணிந்து மரணமே இல்லாத கூட்டம். அவன் எந்தெண்டைக்கும் சீவிக்கிற வாழ்க்கை, அதான் நித்திய வாழ்க்கை. அவர்களுக்குத்தான் தன்னை தேவனாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்படி என்றால் ஒருவேளை இவங்க மறிக்கிற ஒரு வாக்கியவான் என்ற தேவன் கான்செப்ட் பண்ணியிருக்கிறாரே, மறித்த முதலாவது பங்கடைந்தாலும் ரகசியபடிகளே அவர்களை ஆண்டவர் முதலாவது இருப்பவர்களுக்கு பங்காளிகளாய் அவர் எழுப்பப்பட்டாலும் கூட கிறிஸ்தியர்களே முதலாவது பங்காளிகளும் பங்கு பெறாங்க. மனவாட்டியாலும் மறுபடிய மனவாட்டியானவர்களும் பங்கு பெறாங்க. இந்த 2 குணத்துல யாருக்கு தான் தேவன் சொல்கிறா? நித்திரை இல்லாத, மரணம் இல்லாத, மறிக்காத மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் தான் நம்மை தேவன் ஒப்புக் கொள்கிறார். இருக்கும் பங்கடைந்த கைவிடப்பட்ட ரத்த சாட்சி ஆரோக்கிய மறுப்பு அவனுக்கு கூட தேவன் தாக்கி தேவனை ஒப்புக் கொடுக்கிற காரணம் மரணம் அவங்களுக்கு வந்துடுச்சு. சாப்பிட்டு கேட்கிறார். இந்த சத்தியங்கள் அனைத்தையும் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக, ராஜ்யம் என்றால் முக்தியுள்ள மனவாட்டியான ஐக்கியம் என்ற ராஜ்யம். அதைத்தான் என் மனவாடியே என் விடுதலையே என்று சொல்லுகிறார். பலவொன்றும் இல்லாதவளே என்று சொல்லுகிறார். மரணத்தை ஜெயித்த 5 முக்தியுள்ளவர்களுக்கென்றே அந்த வாசல் திறக்கப்படுது. அவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு பாடப் போகிறார். அப்போ எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல திறப்பின் வாயிலில் நிற்கத்தக்கதாக சொல்ற புத்தி உள்ளவங்க அங்க நிற்கிறாங்க. அந்த ராஜ்யத்தை சார்ந்த புத்தியுள்ள நீதிமான்கள் தான் அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள். மரணத்தை ஜெயித்தார்கள் என்றால் மரணம் பாவத்தினால் உண்டார். பாவத்தின் சுமணம் மரணம். ஏதேன் தோட்டத்தில் ஆகிய 3ஆம் அதிகாரத்தோடு பாவத்தை உண்டாக்குன சாத்தான். அதனாலே பூமியிலே பிறக்கிற யாவரும் மரணத்துக்கு ஏசப்பா தவறமா யாரும் மரணத்துக்குரியவர்கள். அவர்களுக்கு கடைசி நாட்களில் நல்ல திராட்சை தோட்டமாக இந்த கனி கொடுக்கிற இந்த புத்தி உள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. இந்த மனவாட்சியின் ஸ்தானத்தை அறிந்தவர்கள் அவர்களெல்லாம் திறப்பில் ஆச்சாரத்தை கூப்பிடணும்.
நீங்க குணம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்க. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதி எவ்வளவாய் கண்ணீர் விட்டு ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சுக்கு போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. அருமையா 2ஆம் அதிகாரம் 18-19 அவர்கள் இருதயம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதிய போலவோ கண்ணீர் விடு. நதிய போலவோ கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு ஒளியை சும்மா இருக்க விட்டாதே. எழுந்திரு, ராத்திரியில வேறு ஜாமத்தை தூண்டிடு. ஆண்டவரை சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை ஊற்றிவிடு. எல்லா பெருக்களின் முனையில் பசியினால் மூச்சிட்டு போற ஒரு குழந்தையில் பிராணனுக்காகவும் கையிலே அவருடைய ஏறவே அவருடைய ஜீவனுக்காக உயிருக்காக ஆகாரம் ஆதிக்குரிய உன்னதத்தை சார்ந்த ஆகாரம் இல்லாமல் தெருவுக்கு இந்த பூமியிலே ஆத்மாக்கள் பசி பட்டு மெய்யான ஆகாரம் மெய்யான சத்தியம் கிடைக்கப்படாமல் மூச்சுக்குனா ஸ்டேஜ் மூச்சுக்கு பசியாய் கிடைக்கிற அந்த பிள்ளைகளுடைய பிராணனுக்காக ஒரு குழந்தைகளை பிராணனுக்காக தேடுகிற இந்த ராஜ்யத்தின் விசேஷத்தை தேடுகிற நீ சம்பவிக்க போகிற 5 விதமான தேவ திட்டங்களை அறியாத தேவச்சனை அவர்களுக்காக அறிமுகத்தில் திறத்து வாய் முண்டே எழுந்து அது ராத்திரி முதல் ஜாமத்திலே கூட்டிடு. முதல் ஜாமம்னா எதுன்னு தெரியுங்களா? ஒரு ஜாமம் என்றால் 2.25 மணி நேரம் ஒரு ஜாமம். நடுராத்திரி ஜாமம்னா 12ஆம் மணி வேளையில முதல் ஜாமம் ஆகுது. அப்போ 12ல இருந்து முதல் ஜாமம் 2.25 மணி. அப்போ 12 to midnight 2.25 மணி. நீ ஆண்டவர் உறவாடுகிற நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுற நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் ஜாமத்து வேளையில தான் கெத்சேமனியில அறிமுகச்சகர் நோக்கி வேண்டினார் அல்லவா? இந்த பாத்திரம் என்னை விட்டு எங்களுக்கு போற நீங்கள் அது முதலாம் ஜாமத்தில் கீழே விடுகிறான். எழுப்பி வைக்கிறான். மறுபடியும் வேண்டல் செய்கிறான். அதிகாலை வந்துருச்சு. 3ஆம் ஜாமத்திற்கு 3ஆம் ஜாமம் ஓம போர் வீரர் பிதாஸ் காரியத்தின் வழிகாட்டுது வந்த அறிமுகச்சகரை அரசு போட்டார். அப்ப முதலாம் ஜாமம் ஆதிக்கிற மண்டலமே பரிசுத்த புதிய மனவாதி சபையே நீ முதலாம் ஜாமத்தில் எழுந்து அறிவே ராஜாவை வைத்து தாழ்ந்து இருக்கும் மனுபுரத்திற்காக நீ உணர்ந்தால் உண்டு வாயை அடக்கிக் கொள்வார். உணர்ந்தால் எத்தனை ஊழியர்கள் இந்த ஊழியர்களை கேளு. ஊழியருக்கு எத்தனை பேரை நான் போன் பண்ணி என்ன டெய்லியே புறப்பட்டார் அவங்களுக்கு. ஏன் உலகம் பகல் முழுவதும் உலகம் 12ஆம் மணி வேலை ஊழியர் கூட அபிஷேகிக்கிறது. சரி உங்களுக்கு தேவதான் எத்தனை பேர் முதலாம் டாக்டர் ஜெபிக்கிறீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் முதலாம் ஜாமம் ஜபங்களை ஒருத்தர். ஆனா
திறப்பின் வாயிலில் நின்று ஆகாரம் கிடைக்காமல் பசியோடு இருக்கிற சாகும் நிலையில் இருக்கக்கூடிய உன் பிள்ளைய நரகத்து போறாங்களே, நீ சிருஷ்டித்தது மூலமாக அவன் சிருஷ்டித்தான், அவர்களுடைய விசேஷமாக சிருஷ்டித்தார். ஆதிக்கிற மன்னன் நீதிவான்களே, சத்தியமான பரிசுத்தவான்களே, அவனையும் அந்த கழிவனால் சிருஷ்டித்தார். ஆனால் உங்களுக்கு தேவை இறக்கம் நிற்பதும் நிலை நிற்பதும் கிருபையே. அந்த கிருபை நம்மை தாங்கி நீதிமானாய் மறிக்காத மனமாட்டியாய் அவர்களுக்கு ஆக்கியம் இல்லாதிட்டாலும் பலவந்தம் பண்ணுகிறார், ராஜ்யத்தை பற்றிக் கொள்கிறார், பிடித்துக் கொள்கிறார். ஒன்பதாம் அதிகாரம் 9 வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். அப்போது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒரு குடையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சணல் வஸ்திரம் தரித்தவர்கள் உங்களுடைய ஊழியக்கால பண்ணி தெரியுங்களா? 2 ரத்துடுக்கிய 2 பரிசுத்தவான்கள் அந்தி கிறிஸ்துவின் பின்முனைரான காலத்தில் யூதோட ரட்சிப்புக்காக, இவர்களே முதல் முனைரான காலத்தில் திறப்பின் வாயில் நின்று மனுக்குலம் மீட்கப்பட்டவர்கள் புத்தியுள்ள மனவாட்டியான மரணம் என்ற சாத்தானை பாதாளம் என்ற வாசஸ்தலத்தை ஜெயிக்க அழைப்பு கொடுக்கிற அப்போஸ்தலன் எங்க இருக்கு வேதத்துல சொல்ல பார்க்கலாம். எங்க இருக்கு? ஐயா பசுவான்களே, சரி, வெளிப்படுத்தின விசேஷம் உணங்காதீங்க, சொல்லுங்க வசனத்தை. வெளிப்படுத்தல் வாசி. கொண்டிருக்கிறவர்களா 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும். இது இப்போ வெளிப்படை 7ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்க 3 முதல் 8 வசனம் முடிய யூதருடைய ரட்சிப்பு 1,44,000 என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய மீட்பின் காலமான மகா உத்தரவு காலத்தில்
நடப்பிக்கப்படுகிற ஊழியம். அதற்கு முன்னான ஊழியம் நான் வாசித்த 9ஆம் அதிகாரத்தின்படி அவர்கள் சணல் வஸ்திரம் தரிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? சணல் வஸ்திரம் சாக்கு இருப்பாருங்களே, சணல் சாக்கு, அது ரட்டின்னு சொல்றது. அந்த ரட்டுடுத்தி சாமலி இருப்பது மிகுந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதா இருக்கு. இப்ப நினைவே பட்டணத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்டபடி யோனா தீர்க்கதரிசியால் எச்சரித்த போது நினைவே பட்டணத்தை ராஜா முதற்கொண்டு எல்லா ஜனங்களும் மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் முதற்கொண்டு குடிக்காமல் ரட்டுடுத்தி சாமலியிலே இருந்தார்கள் நிவாசிகள். அப்ப மிகுந்த துக்கம், மகா கொடிய உபத்திரவம், அதற்கு முன்பாக உபத்திரவம். நகரத்தில் எசேக்கியேல் 9:4 கர்த்தர் அவருடைய நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனை நெற்றில் அடையாளம் போடு. அங்கே எருசலேம் நகரத்தில் என்றால் சபையில், முதலாவது தேவனை வீடாகிய சபையில் நடக்கிற அருவருப்புகளை கண்டு ஆண்டு நோக்கி கெஞ்சி அருவருப்புக்குரியவர்களை எச்சரி. உங்கள ஆவியான கொஞ்சம் ஆலோசனை எச்சரிக்கை கொடுத்தா துக்கப்படுறீங்க, சபையை குற்றப்படுத்துறீங்க. அந்த வேதம் சொல்லுங்க, எக்கால ஒரு எச்சரி, காவல்காரை ஜாமக்காரரே, எக்காலம் ஊதுகிறவனே எச்சரி என்றார். அப்போ நகரமாகிய பரிசுத்த புதிய எருசலேம் மணவாளன் சபையில நடக்கிற அருவருப்பான ஆத்துமாக்கள் வசனத்தை சொன்ன கீழ்ப்படுகிறது இல்ல, ஆலோசனை கொடுக்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஊழியர்கள் ஆண்டுக்கா ஊழி செய்யுங்கன்னு சொன்னா ஊழிய செய்யறது இல்ல, ஓடி ஒளிஞ்சிக்கிறது. எங்க இப்படியாவது ஒரு சாக்கு போக்கு வழிவாசல் திறக்குமா, அதை ஒளிஞ்சுக்கிட்டு அதை வெளியே ஊழியர்களை வேஷம் போடுறது. தேவ ஜனங்கள் வைத்து வர்றது நீங்க ஆதித்திர மண்டலத்திலே. ஆனா வரும்பொழுது மகாபாகியவராகிய ஸ்திரீகள் வேஷம் தரித்து சத்தியத்துக்கு மாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிற அவர்களுக்காக பெருமூச்சு விட்டு அழு, அவன் சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை ராஜ சுவிசேஷத்தை அறிவி, நீ சம்பவிக்க வேண்டியதை அறிவித்து கூட அவர்கள் மனம் திரும்புகிறவர்களுக்கு அடையாளம் போடு. அடையாளம்னா மறிக்காத மனவாட்டியாக அவர்கள் தகுதி அடைய அவர்களை சத்தியவான நீதிவான ஆயத்தப்படுத்த அழைத்துக் கொண்டு வர ராஜ்ய சபையிலே அழைத்தார். ஊடுருவ நகரமென்று ஊடுருவ உருவப்போ, நீ வீட்டில முறையை கிடப்பது என்ன? தேசத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நீ சுகவாசியாய் வாழ விரும்புவது என்ன? நகரமெங்கும் உருவப்போ, ராத்திரி மலை உருவப்போ. அப்படின்னா ராத்திரிங்குகிறதுல பகலுங்குகிறதுல சத்தியத்தை சுமந்தசன் தேவ ஜனங்களுக்காக சத்தித்தாரி. உன்னால் ஆதாயப்படுத்தப்பட்ட இந்த ஆத்துமாக்களுக்கு உன் மூலமாய் கிடைக்கிற சத்தியத்துக்கு செவி கொடுக்கலையா? அவர் மனம் திரும்ப சகல அறிவுறுப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றியல் அடையாளம் போடு. பாருங்க, ஆவியானவர் யார் நெற்றியல் அடையாளம் போட சொல்லுகிறா? இந்த ஒரே ஆத்துமா அழுகிறார்களே, பிறப்பின் வாயில் என்று ஆண்டவரே ஆத்துமாக்கள் நறுத்து போக போறாங்களே ராஜா, இல்லை ரட்சிய ஆண்டவரே, இல்லை ரட்சிய ஆண்டவரே என்று கண்ணீர் கதறாங்க. பாருங்க, அவருடைய நெற்றியல் அடையாளம் போடு. அந்த அடையாளம் என்னங்க? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம்.
ஏன் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பரலோகத்தில் இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேமை நகரத்தின் நாமம். இந்த நாமம் எதுங்க? வெளிப்படுத்தி 21ஆம் அதிகாரத்துல பரிசுத்த புதிய எருசலேம் நாமம், நகரம் என்ற நாமம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்படுகிற நாமம். மறுபடியும் சொல்றாரு, என் புதிய நாமம். வெளிப்படை 22ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில தேவ மகிமை அடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டி என்ற நாமம். அது ஆண்டவர் வெளிப்படை 21-20 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டிக்கு என்று ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் என்ற புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அவர்களுடைய இந்த புத்தியுள்ள ஒரு பேர் மட்டும்தாங்க அது எழுதப்படும், மற்ற ஒருத்தரை பேர் எழுதப்படாது. சத்து கேட்கிறார், இவாறு கத்திரிக்கலையே பிறப்பின் வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கும் மனுக்குள் நீடிக்கப்பட வேலை கடைசி ஆயிற்று. அவளுக்காண்டி முதல் ஜாமத்தில் எழுந்து முழங்காலில் நின்று கையில கூப்பி கண்ணீடு கதறு. உன் பிள்ளைகள் நெய்யாத ஆகாரம் என்ற நித்திய போன்றதை கிடைக்கப்படாமல் மூச்சிட்டு கிடக்கிறான், சத்தவரை போல கிடக்கிறான். அவரால் இங்கு போவது உங்களுக்கு கவலை இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எழும்பு சீயோன், எழும்பு, எச்சரிப்பின் துணியாய் மாறு, எக்கால சத்தமாய் மாறு. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க நிறைய சொல்வோம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை. ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பறவைகள் மேல் பரவுவது போல ஏராளமான ஒரு பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டானதும் அல்ல, நீ தலைமுறை தலைமுறையாக வருக வருஷங்கள் உண்டாவதும் அல்ல. இந்த வரக்கூடிய இந்த ஆபத்தை எழும்பக்கூடிய இந்த பசுத்தவான்களை சார்ந்து, சீயோனை சார்ந்த மனவாட்டியே, சீயோனை சார்ந்த மனவாளியே, எக்கால உருவங்கள் என் பரிசுத்த பருவத்திலே தேவன் வாசமுகிற நான் அவள் நடுவே வாசமணி உலாவிய தேவனாயிருப்பேன் என்று வெளிப்படை 21:3 அவசரம் சொல்லுகிறாரே. ஓ, மனுஷர்மத்தில் தேவன் வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த பரிசுத்த பருவத்திலே எச்சரிப்பின் சத்தமாய் எங்கும் சுற்றி தெரிந்த ராஜ்யம் சுற்றி அறிவீங்க. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கிடவர். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று எக்கால சத்தமாய் எங்கும் சுற்றி திரையர்கள் பாராமல் அறிவித்து ஜனங்களை மீட்க ஒரு ஆத்மா கூட நாரை விட்டு போகாதபடி அவரவர்களுக்கு எந்த ஆத்மா மீட்க அந்த ஊழியத்தை கொடுத்த அணைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்களோ அந்த ஆத்மா மீட்கப்பட அந்த ஊழியத்தை செய்ய பிறப்பின் வாழ்ந்து முதலாம் ஜாமத்தில் நேசங்களுக்கு மண்டாட எங்கும் சுற்றி தெரிய எச்சரிக்கும் தெரியாவில்லைங்க. கர்த்தர் நம்மை அழைக்கிறார், அர்ப்பணிப்போ தேவ சித்தத்தை நிறைவேற் ஜெயம் பெற்றவர்களானால் நித்தியம், ஜெயம் வராதித்தால் அசதியாய் சோர்வாய் செய்கிறவன், அடிக்கடி தன் படுகையை கடினப்படுத்துகிறவன், சகாயமின்றி நாசமடைவன் நியாயத்திற்கு போவான் என்று வேதம் சொல்லுகிறபடி
இவன் குமாரத்தியே, சீயோனை சாத மனவாளியே, பின்பாய் நின்று ராஜ்யத்தில் எங்கும் சுற்றிக்கிற அறிவிப்போர் வரிகளே, அவர்களை சேர்த்துக் கொள்ள சாட்சியம் பெற்றவர்களாய் தகுதி பெறுத்த கர்த்தர் இறக்கச் செய்வாராய. தேவன் தாமே தமிழ் வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.